ஹலோ டூட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதையை பாப்போம். இந்த கதை ஒரு குடும்பத்தில் இருக்கும் 3 பேரை சுற்றி நடக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கதையை பாப்போம் வாங்க. நான் வித்யா, வயது 48 ஆகிறது. நான் ஹவுஸ் வைஃப் ஆக இருக்கிறேன். நான் என் கணவர் மற்றும் என்னுடைய 2 மகன்களுடன் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு காதல் திருமணம் தான் ஆனது. 25 வருடம் நானும் என் கணவரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். ஒரு நாள் ஒரு லெட்டர் ஒன்று கிடைத்தது. அதில் என் கணவர் என்னை விட்டு பிரிந்து வேறு ஒரு பெண்ணுடன் வாழப் போவதாக எழுதி இருந்தது. நான் வருத்தத்துடன் அமர்ந்து கொண்டு இருக்க எனக்கு அழுகையும் வந்தது. அப்போது என் 2 மகன்களும் வந்தார்கள். பெரியவன் பெயர் வினய், 23 வயது, கல்லூரி லாஸ்ட் இயர் படிக்கிறான். சிறியவன் பெயர் வினீத், 21 வயது, கல்லூரி செகண்ட் இயர் படிக்கிறான். நான் வருத்தத்துடன் இருப்பதை பார்த்து 2 மகன்களும் வந்து என்ன ஆச்சு என்று கேட்டார்கள். நான் அவர்களிடம் எல்லா உண்மையும் சொன்னேன். தனது அப்பா விட்டு சென்றதையும் பணம் எல்லாத்தையுமே எடுத்து சென்றதையும் சொன்னேன். அவர்கள் இருவரும் கோவப்பட்டு நான் அப்பாவை கண்டுபிடித்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க போறோம் என்று சொன்னாங்க. நான் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டேன். 3 பேரும் மேலும் என்ன செய்வது என்று பேசிக் கொண்டு இருந்தோம். என் 2 மகன்களும் வருத்தப்பட்டார்கள். காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுவது, எப்படி எக்ஸாம் எழுதுவது என்று. அப்போது நான் அவர்களிடம், நான் வேலைக்கு போறேன் டா பசங்களா, என்கிட்ட டிகிரி அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே என்று கூற, வினீத் உடனே அதெல்லாம் வேண்டாம்மா, நாங்க 2 பேரு இருக்கோம்ல, நாங்க அப்படியே பார்ட் டைம் வேலைக்கு போகி அப்படியே படிப்புக்கும் வீட்டுக்கும் பார்த்துக்குறோம் என்று கூறினான். வினீத் அவன் அண்ணனிடம், நாளையிலந்து எதனா ஜாப் இருக்கா பாருடா என்று சொன்னான். வினயும், சரி, அது தான் பண்ணனும், வேற என்ன பண்றது என்று கூறினான். அப்படியே 2 மாதம் ஓடின. ஒரு நாள் நான் சோகமாய் இருந்தபோது வினய் வந்தான். என்ன இன்னும் அந்த ஆள நினைச்சி வருத்தப்படுறியா, அந்த ஆளு நல்லா சந்தோஷமா இருக்கான் என்று சொன்னா. நான், ஆமா, அவனைத்தான் நினைச்சேன். நீ எப்ப பார்த்த உன் அப்பாவ? காலையில தான் பார்த்தேன், அந்த ஆளோட புது பொண்டாட்டி கூட சுத்திட்டு இருக்கான் என்றான். என்னடா மரியாதை இல்லமா பேசுற என்று கேட்க, அவன் அதற்கு, அவனுக்கு அதெல்லாம் தேவையா, இது பொண்டாட்டி, 2 பசங்க விட்டு போனவனுக்கு என்ன மரியாதை என்று கூறினான். வினய், நீங்க ஸ்கூல்லந்தே லவ் பண்ணிகள, இத்தனை வருஷம் லவ் பண்ண உங்களையே விட்டு போன ஆளு, நல்ல வேளை நான் லவ்ல பண்ணல, இல்லன நானும் உங்கள மாறி வருத்தப்பட்டு இருப்பேன். நான், எல்லா லவ்வும் அப்படி இல்லடா, கொஞ்ச பேரு அப்படி இருக்காங்க. வினய், அப்படியா, உங்க காலத்துல அப்படி இருக்கலாம், ஆனா இப்போ எல்லாம் மாறிடுச்சு, ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அவன் சொன்னது கூட உண்மையா இருந்துச்சு. நிறைய டிவோர்ஸ் ஆகுறது நான் நேர்ல பார்த்து இருக்கேன். அப்படியே எங்கள் பேச்சு போக, அவன் என்னிடம், அந்த ஆளு போன மாதிரி நீங்களும் யாரையாவது பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே என்று கேட்டான். நான், ஏன்டா, நான் இருக்கிறது பிடிக்கலையா உங்க 2 பேருக்கும்? வினய், அப்படிலாம் ஒன்னும் இல்ல, இப்படி சும்மா உட்கார்ந்து அழுவுறத விட்டு அதையாச்சும் பண்ணலாமே. நான், ஒரு தடவை காயப்பட்டதே போதும், இதுல இன்னொரு டைம்னு சொல்ற. அவன் போறான். பசங்க நீங்க இருக்கீங்கள, அது போதும் எனக்கு, உங்களுக்காக தான் நான் வாழுறேன். என்னைய நீங்களும் காயப்படுத்த மாட்டீங்கன்னு நம்புறேன். வினய், வினி பத்திலா எனக்கு தெரியல, ஆனா நான் அப்படி கிடையாது. நான், என்னவோ சொல்ற, சரி நான் போய் சமைக்கிறேன் என்று சொல்ல, அவன் என்ன நிறுத்தி, இருமா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போ என்று கூறினான். சரின்னு நானும் அவனும் பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிக் கொண்டு இருக்க அவன் செய்கை பண்ண ஆரம்பித்தான். நான் அவனை நிறுத்தி என்ன பண்ற என்று கேட்க, அவன் பதில் ஏதும் கூறாமல் அதையே செய்ய ஆரம்பித்தான். சரின்னு நானும் அவன் போக்கிலே விட்டுட்டேன். நாங்க இருவரும் செய்கையை முடித்து விட்டு பேசிக் கொண்டு இருக்கும் போது அந்த சமயம் வினீத் வந்தான். அவன் வந்து என்ன பண்றீங்க என்று கேட்க, வினய் பதில் ஏதும் கூறாமல் சென்று விட, வினீத் என்னிடம் கேட்க, நான் அவனை கிச்சனுக்கு அழைத்து சென்று, வாட்டா சாப்பிடலாம், உனக்கு பசிக்கும்ல, நானும் இன்னும் சாப்பிடல, ஒன்னா சாப்பிடலாம்னு கூறினேன்.
சாப்பிடும் போது இருவரும் மௌனமாய் இருந்தோம். அதன் பின் வினித் கோபமாய் உள்ளே வந்து, ஏன்மா அமைதியா இருக்கீங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்று கேட்டான். நான் உட்கார வைத்து அவனிடம் சும்மா பேசிட்டு இருந்தோம்டா. வினித், உண்மைய சொல்லுமா. நான், சும்மா தான்டா, அவனுடைய காதல் வாழ்க்கை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியே அவன் என்னோட காதல் வாழ்க்கை மோசமானத பத்தியும் பேசினோம். வினித், அவனுக்கு காதல்னு ஒன்னும் இல்ல, அவனுக்கு அத பத்தில கவலை கூட படமாட்டான். அவன் எத்தனையோ பொண்ணுங்கள காதலிக்கிறேன் சொல்லி ஏமாத்தி இருக்கான் தெரியுமா உங்களுக்கு. நான், அப்படியா, என்ன சொல்ற நீ. வினித், ஆமாமா, அவனும் நானும் ஒரே காலேஜ், அதனால அவன பத்தி எல்லாம் தெரியும். அவன் மோசமான ஆளு இருந்தாலும் எல்லாருக்கும் அவன மாதிரி இருந்தா பிடிக்குது. என்ன மாதிரி ஆளுங்களை எந்த பொண்ணு இல்ல. ஏன், எனக்கு நண்பர்கள்னு சொல்லிக்க கூட யாரும் இல்ல. உங்களுக்கு கூட அவன தான சின்ன வயசுலந்தே பிடிக்கும். நீங்க எங்கூட பேசினத விட அவன் கூட பேசினது தான் அதிகம். அப்படி அவன் சோகமா சொல்ல, நான், என்னடா சொல்ற. இதெல்லாம் நீ இவ்ளோ வருஷமா நீ உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தியா. நீ அப்படிலாம் நினைக்காத. உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு அவனை விட உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் 2 பேருக்கிட்டையும் ஒரே அன்பத்தா காட்டினேன். ஆனா ஏன் உனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு என்று நான் கவலையுடன் சொல்ல. வினித், அழாதீங்கம்மா, நான் ஏதேதோ சொல்லி உங்கள திரும்பவும் அழ வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்று கேட்க பின் இருவரும் பேசி சிரித்து கொண்டு இருக்க, அவனின் மனவலியை போக்க அவனுடன் விளையாட ஆரம்பித்தேன். அப்படியே என்னுடைய சோகமான நாட்கள் சந்தோஷமாக மாறியது. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போல கதையை கேட்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, பாய், அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.